கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்களில் மேலும் 2 முக்கியமான நபர்கள், ஈரானின் முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதில் மிக மிக முக்கியமானவர் அலி லாரிஜானி. இவர் கொல்லப்பட்டதாக நேற்றே இஸ்ரேல் முதலில் சொன்னது. அதை அடுத்து ஈரான் அதை உறுதி செய்திருக்கிறது. இவர் அவர்களுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நேஷனல் செக்யூரிட்டி சீஃப் அலி காமினி கொல்லப்பட்டதற்கு பிறகு அந்த ஊரில் ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருக்கார், மசூத் பெஷஸ்கியான் அப்படின்னு. ஆனாலும் உண்மையான பவர் அப்படிங்கிறது அவங்களுடைய சுப்ரீம் லீடர், உயர் தலைவர் அலி காமினி கொல்லப்பட்டதற்கு பிறகு காமினியுடைய மகன் முஜ்தபா காமினி அந்த இடத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் புதியவர். அவர் இனிமேல் தான் மற்ற பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன செய்யணுங்கிறதெல்லாம் அவர் முடிவு செய்யணும். அப்போ அலி காமினிக்கு அடுத்ததாக பதவியில் அல்ல, பதவியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மசூத் பெஷஸ்கியான் தான் பிரசிடென்ட் அப்படிங்கிற, நாட்டின் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற ஒரு அதிபர் அப்படிங்கிற பதவியில் இருந்தாலும் அலி லாரிஜானி தான் முக்கியமான நபராக கருதப்பட்டார். ஏன்னா போர் என்று வந்த உடனேயே அந்த போரை நடத்துவது யார் அப்படின்னா, அங்கேயும் முப்படை தளபதிகள் இருக்காங்க. ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்டு கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படையுடைய தலைவர், இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவர்களும் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை நம்ம கருத்தில் வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனைக்குள்ள வருவோம். அலி லாரிஜானி மட்டுமில்லை, இன்னொருவர் முக்கியமாக கொல்லப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாம் ரேசா சொலைமானி அப்படிங்கிறவர். குலாம் ரேசா சுலைமானிங்கிறவர் யாருன்னா, அவங்களுக்கு ஒரு உள்நாட்டில் ஒரு பாராமிலிட்ரி துணை இராணுவ படை அப்படின்னு வச்சுக்கோங்க, பசீஜ் துணை இராணுவ படை. இது எதுக்குன்னா, உள்நாட்டு கலவரங்கள் வந்தால் அதை தடுப்பதற்கான, கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு படை. காவல்துறைக்கு ஒருபடி மேலே, இராணுவத்துக்கு ஒருபடி கீழே அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்கள். அதோடைய தலைவரான குலாம் ரேசா சுலைமானிங்கிறவரும் அதற்கு முதல் நாளே அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். இஸ்ரேல் இவரும் கொல்லப்பட்டார் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க. அலி லாரிஜானியும் கொல்லப்பட்டார் செவ்வாய்க்கிழமை என்று அதுவும் சேர்த்து தான் அவங்க சொன்னாங்க. இதுல இந்த குலாம் ரேசா சுலைமானி என்னத்துக்கு காரணம் அப்படின்னா, அவர் எண்ணற்ற உள்நாட்டு மக்கள் ஒரு போராட்டம் வெடித்தது 2 மாதங்களுக்கு முன்னால். ஈரானில் ஒரு உள்நாட்டு போராட்டம் வெடித்தது. அதுதான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு விதத்தில் இந்த கரண்ட் போருக்கான ஒரு காரணமாக நாம் அதை சொல்லலாம். அந்த போராட்டத்தில் எண்ணற்றவர்கள் வீதிக்கு நம்முடைய எக்கானமி கொலாப்ஸ் ஆயிருச்சு, அதனால இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எல்லோருமே வெளியே போக வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். இப்போ அலி காமினி உயிரோட இருக்காரு, அலி லாரிஜானி உயிரோட இருக்காரு, குலாம் ரேசா சுலைமானி தான் இந்த பசீஜ் படைகளுடைய தலைவர். நீங்க போய் இந்த போராட்டத்தை அடக்குங்கள்னு சொல்ல அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஈரானியர்கள் மீது துப்பாக்கிச்சூடு முதல் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி குறைந்தபட்சம் 5,000 to 6,000 பேர் உள்நாட்டு மக்களை, அங்கிருந்து 30,000 வரை கூட அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் ஈரானியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுக்கு ஒரு 40-45 நாட்கள் அவங்களுடைய துக்கம் அனுஷ்டித்தல் அப்படிங்கிறது நடந்து கொண்டிருந்தது. அப்போ போராட்டங்கள் மீண்டும் வெடிக்கல. அந்த துக்கம் அனுஷ்டித்தல் கிட்டத்தட்ட முடியக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து பிப்ரவரி 28 இன்றைக்கு ஈரான் மிகுந்த பலவீனமாக இருக்கிறது, இதுதான் சரியான சாக்கு என்று சொல்லி தாக்குதலை அவர்கள் மேற்கொண்டார்கள். அப்ப இந்த உள்நாட்டு போராட்டம் வெடித்திருக்கவில்லை என்றால் இஸ்ரேலும் அமெரிக்காவுமே ஈரான் மீது தாக்குதல் நடத்த கொஞ்சம் யோசித்திருப்பார்கள். குலாம் ரேசா சுலைமானி கொல்லப்பட்டிருக்கிறார் தாக்குதல்ல. முக்கியமான தலைவர்களாக நம்ம சொல்றது அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கிறார். இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவர் யார்? இவர் அலி லாரிஜானி அப்படின்னா, இவர் IRGC அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கோருடைய அதற்கென்று ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு மேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய தலைவர் இவர் தான். இதை இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, இவர் தான் ரெவல்யூஷனரி கார்டுடைய பாஸ், which is a gang of gangsters that actually runs Iran அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த குண்டர்கள் தான் ஈரானை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த குண்டர்களின் தலைமை குண்டனாக இருப்பவங்களால் நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இது ஈரானை ஒட்டுமொத்தமாக அந்த மக்களுக்கே கொடுப்பதற்கு முன்னால இவர்கள் அனைவரையும் ஒழிக்கணும். யாரும் இந்த தலைமையில் இருக்கக்கூடியவர்களை, அது அவ்வளவு எளிதில்லை, ஒன்று ஒன்றா தான் நாங்கள் அதை பண்ணணும், ஆனால் நாங்கள் செய்ய போகிறோம்
அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இவர் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகளை இவர் எதிர்கொண்டிருந்தார் அப்படின்னு பார்ப்போம். இவர் மொத்தமாக வந்து இவர் கையில் 3 விதமான பிரச்சனைகள் இருந்தன. யார்? அலி லாரிஜானி கையில். அது என்னென்ன பிரச்சனைனா, நம்பர் 1 வந்து இந்த போரை எவ்வாறு நடத்துவது. இப்போ போருடைய முதல் நாளே போர் ஆரம்பிக்கிறதே எப்படின்னா, அவர்களுடைய உயர் தலைவர் சுப்ரீம் லீடர் அலி காமினியை கொல்வதில் தான் தொடங்குகிறது. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக தலையை வெட்டுறாங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றாக சேர்ந்து. அப்போ யார் இந்த போரை நடத்தி செல்வது அப்படின்னு பார்த்தா, அதை நடத்துவதாக அலி லாரிஜானி வந்தார். அவர் தான் வந்து இதை அடுத்தடுத்து என்ன செய்யணும். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய அந்த வளைகுடா நாடுகள் முதற்கொண்டு கிட்டத்தட்ட 11 நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த 11 நாடுகள் மீதான தாக்குதலையும் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அதை செய்ய வைத்தது லாரிஜானி என்பதை நாம் இப்பொழுது யூகித்துக் கொள்ளலாம். பிளஸ் அந்த ஹார்முஸ் நீரிணைப்பை செயல்பட விடாமல் ஆக்கியது, அதை மூடியதும் அலி லாரிஜானி தான். அதன் காரணமாக உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார பிரச்சனைகளுக்கும் கச்சா எண்ணெயின் விலை உயர்வுக்கும் கச்சா எண்ணெய் அதோடைய டிமாண்ட் அதிகரிப்பதற்கும் விலை அதிகரிப்பதற்கும் அனைத்துக்கும் காரணம் இவர் தான். 2வது பிரச்சனை வந்து அவர்களுடைய நாட்டுக்குள்ள இவர்களெல்லாம் உயிருடன் இருக்கும் பொழுதே, அலி காமினி உயிருடன் இருக்கும் பொழுதே இந்த உள்நாட்டு பிரச்சனை ஆரம்பிச்சிருந்தது. அந்த உள்நாட்டு பிரச்சனை ஆரம்பித்த பொழுதே அதை அடக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அலி காமினி அதை யார்கிட்ட ஒப்படைத்தார்னா அலி லாரிஜானிட்ட தான் கொடுத்திருந்தார். இவங்களெல்லாம் வந்து இவங்களை வைக்க வேண்டிய இடத்துல வெய்யி என்று சொல்லி அப்பொழுது ஆரம்பித்து அவர்கள் எல்லோரையும் சுட்டுக்கொள்வதற்கு உத்தரவிட்டதிலிருந்து இந்த பசீஜ் அப்படிங்கிற அந்த ஒரு மிக மோசமான துணை இராணுவ படையை அனுப்பித்து அவர்கள் அனைவரையும் தாக்கி கொலை செய்ததில் முக்கியமான பங்கு இவர்கிட்ட. இப்போ இன்னும் வந்து திரும்ப இந்த உள்நாட்டு கலவரங்கள் மீண்டும் வெடிக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம அதை ஒரு பக்கமாக வைத்துக்கொள்வோம். 3வது பிரச்சனை அலி லாரிஜானி வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, இந்த ஈரானுடைய அணுசக்தி தொடர்பானதுன்னு வச்சுப்போம். நியூக்ளியர் ப்ரோக்ராம், அது அணுசக்தியா அணு ஆயுதமா, எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படிங்கிறது. அதாவது யுரேனியம் சுத்திகரிப்பு, அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது தொடர்பான அனைத்து விஷயங்களையும் கண்காணித்து கொண்டிருந்தவர் அலி லாரிஜானி. இப்போ இவரை எடுத்துட்டா இப்போ இந்த 3 பிரச்சனைகளும் என்ன ஆக போகின்றன? 3 வெவ்வேறு பரிமாணங்கள். ஒன்று போர், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் மீது தாக்குவது, ஹார்முஸ் நீரிணைப்பை கட்டுப்படுத்துவது, ஆயுதங்களை மேலும் தயாரிப்பது, வந்து விழக்கூடிய ஏவுகணைகளை எதிர்கொள்வது, இப்படி பலவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் அலி லாரிஜானி கையில். அடுத்தது இந்த பொருளாதார பிரச்சனைகளை எதிர்கொள்வது, உள்நாட்டு எதிர்ப்புகளை சமாளிப்பது. இதில் வந்து மசூத் பெஷஸ்கியானெல்லாம் ஒரு ஓரமாக தள்ளிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. இப்போ இவர் இறந்து போய்விட்டார்னா அடுத்து என்ன குழப்பம் வரும்? இப்போ புதிதாக வந்திருக்கக்கூடிய முஸ்தபா காமினி உயிருடன் இருந்தால் எல்லாம் அவர்கிட்ட போயாகணும். ஐயா, இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். சுற்றி இருக்கிற நாடுகள் மீது ஏவுகணையை தாக்கி கொண்டே இருக்கணுமா, இல்லாத நிறுத்துவோமா, ஹார்முஸ் நீரிணைப்பை ஓப்பன் பண்ணி சில நாடுகளுக்காவது நம்ம வந்து இடம் கொடுக்கணுமா, அமெரிக்காவோடு ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணுமா, இந்த நியூக்ளியர் பிரச்சனையை வந்து ஒட்டுமொத்தமாக தூக்கி தலைமுழுகணுமா, இப்படி பல கேள்விகளுக்கான விடைகள் இவர்கள்ட்டேருந்து வரணும். அப்போ என்ன இங்கே பிரச்சனை ஆகுதுன்னா, யாராவது ஒருவர் அவர்கள் தலைவர் என்று அடையாளம் கண்டுகொண்டால் உடனே இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்கள் மீது குண்டு வீசி அவர்களை கொல்வதற்கு தயாராக இருக்கிறது. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எங்களுடைய அனுமதி இல்லாமல் எங்களோடு பேசக்கூடியதற்கு நாங்கள் யாரை அனுமதிக்கிறோமோ அவர்களை நீங்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கும் வரை நாங்கள் உங்களை கொன்று கொண்டே இருப்போம் அப்படிங்கிறாங்க. இது நியாயமா நியாயம் இல்லையா அப்படிங்கிற பாட்டுக்கெல்லாம் நம்ம கடைசியாக வருவோம். பட் இதுதான் இன்றைய நிலை. இப்போ இது வந்து 2 விதமான டிரெக்ஷன் எடுக்கலாம். என்ன டிரெக்ஷன் போக போகிறதுங்கிறத நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். நம்பர் 1, ஒட்டுமொத்தமாக மாடரேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மசூத் பெஷஸ்கியான்லாம் அதில் தான் வர்றாரு. அவங்க பக்கம் மக்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லலாம். இவர்கள் வந்து பேச்சுவார்த்தைகளை தொடங்கி, போதும்பா நீங்கள் எங்களை போட்டு அடித்தது, இது நிறுத்திப்போம், நாங்கள் வந்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எது மீதுலையும் தாக்குதல் தொடுக்கல, நீங்களும் எங்கள் மீது தாக்குதலை தொடுப்பதை நிறுத்தி கொள்ளுங்கள், நாங்கள் ஹார்முஸ் நீரிணைப்பை திறந்து விடுறோம், எல்லா கப்பல் போக்குவரத்துலேருந்து எல்லாத்தையும் சரிப்படுத்துவோம், இது நம்ம வந்து அப்படியே இந்த டிட்டென்ட்டே அப்படியே இந்த அமைதியை நோக்கி நம்ம நகருவோம், அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிறதுக்கு இணங்க நாங்கள் வந்து இந்த நியூக்ளியர் ஆக்டிவிட்டீஸை ஒட்டுமொத்தமாக நிறுத்திடுறோம், இப்போ எங்களுடைய நாட்டு மக்களுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு தேர்தல் போன்றவற்றில் வாய்ப்புகளை தர ஆரம்பிக்கிறோம், மல்டி பார்ட்டி டெமோக்ரஸிங்கிறத கொண்டு வரோம், இப்பொழுது உயர் தலைவராக இருக்கிற
புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முஸ்தபா கமேனியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி ஒரு சைட்லைன் பண்ணுறோம் என்று ஒரு டைரக்ஷனுக்கு போகலாம். இரண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ என்னை அடிச்சேன்னா நான் உன்னை திருப்பி அடிப்பேன், நீ என்னை கொன்னேனாலும் பரவாயில்ல, நீங்கள் என்னை எவ்வளவு தூரத்துக்கு. இப்போ அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அப்படிங்கிறவர், அப்பாஸ் அராக்சி, அவர் அதுதான் சொல்கிறாரு, யோ அலி காமினியே நீங்கள் கொண்டுட்டீங்கடா, அதுக்கப்புறமா லாரிஜானியெல்லாம் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தான், அதுக்கே நாங்கள் கவலைப்படாமல் தொடர்ச்சியாக அவங்கள தாக்குறோம், நீ என்னையே கொன்னா கூட என் இடத்துல இன்னொருத்தன் வருவான் அப்படின்னு அவர் இந்த ஹார்ட்லைன் பொசிஷனை முன்வைக்கிறார். இந்த ஹார்ட்லைன் பொசிஷனை முன் வச்சா ரொம்ப தூரம் போக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் ஏதோ ஒரு இடத்துல மக்கள் இதுக்கு மேலே எங்களால் தாங்கிக்க முடியாது, மாடரேட்ஸ் நோக்கி நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் மேல் மட்டத்துலேயும் ஒரு மக்கள் சொல்லி யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் இந்த ஐஆர்ஜிசியுடைய தலைமையில் இருக்கிறவங்களே கூட இல்லைப்பா இது ரொம்ப முடியல, நம்மளால் இதுக்கு மேலே நம்மளால் போராட முடியாது என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் போர் நிறுத்தத்துக்கான ஒரு தூது விடுதலை செய்யலாம். இன்னைக்கு செய்யலைனாலும் இன்னும் சில பேர் கொலை செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அதை நோக்கி போகலாம். அதற்கு இன்றைக்கே போவது நல்லது. போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் இருக்குது. தொடர்ச்சியான தொடர் படுகொலைகள். அவங்க என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் அ வார், நாங்கள் ஆளை மறைமுகமாக அனுப்பி அவன் துப்பாக்கியை ஒளிச்சு வச்சு உன்னை பார்த்து சுட்டானா, அந்த நாட்டில் எங்கே வேணாலும் நாங்கள் குண்டு போடுவோம், நீ தான் பதிலுக்கு இஸ்ரேல் மேலே நீ உன்னுடைய ஏவுகணைகள் அனுப்புகிற, என்ன எங்களுடைய இன்டெலிஜென்ஸ் சிறப்பாக இருக்குது, எங்களுடைய ஆயுதங்கள் சிறப்பாக இருக்குது, உங்களுடைய இடம் எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு துப்பு கிடைக்குது, நாங்கள் கரெக்டாக குண்டு அடிச்சு உங்களை போட்டு தள்ளுறோம், அதனால் திஸ் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. மாற்றுத்தரப்பும் இருக்குது, அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். பட் இப்பொழுதைக்கு ஈரான்கிறது மிக 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 கடினமான ஒரு நிலையில் இருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எதிடமிருந்தும் அதற்கு ஆதரவில்லை. இப்பொழுதைக்கு அவர்களுக்கான ஆதரவு எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரஷ்யாவும் சீனாவும் தொலைதூரத்திலிருந்து ஆதரவு கொடுக்கிறார்கள். அவர்கள் படைகளை அனுப்ப போவதில்லை, ஏதோ கொஞ்சம் ஆயுதங்களை தருவது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது. அதுவும் ரஷ்யாவிடமிருந்து ஏதோ வருகிறது, அது எங்கே போக போகுது அப்படிங்கிறது தெரியல. ரஷ்யாவே உக்ரைனுடனான போரில் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சீனா வெளிப்படையாக இந்த பிரச்சனைக்குள்ளே இறங்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ மிகப்பெரிய ஆதரவுன்னு எதுவும் கிடையாது. வேறு பக்கம் வாய் வார்த்தையாவது ஒரு சப்போர்ட் வருதான்னு பார்த்தா துருக்கியிலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ண முடியாது. இதற்கிடையில் ஈரான் சைட்லேருந்து ஒரு பெரும் புலம்பல் முஸ்லீம் நாடுகளை நோக்கி வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டாப்பா ஒரு முஸ்லீம் நாடு அடி வாங்கிட்டு இருக்கு, நீங்கள்லாம் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு உங்கள் வாயை கூட இதுக்கு துறக்க மாட்டேங்கிறீங்களேன்னு. ஆனால் அது ஒரு கொஞ்சம் காமெடியான ஒரு வார்த்தை. இவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் இவர்கள் மீது தாக்குதல் தொடுத்தவுடன் இவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்ரேலை தாக்கினாங்க, சரி. ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய பிற நாடுகளை இவங்க தாக்கினாங்க இல்லையா, அதெல்லாம் எந்த மதத்தை பின்பற்றக்கூடிய நாடுகள்? ஐக்கிய அரபு அமீரகம், குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஓமான், இந்த 6 எந்த நாடு? அதுக்கப்புறமா அவங்க பக்கத்தில் இருக்கிற அசர்பைஜானை தாக்கினாங்க, அந்த நாடு எந்த மதத்தை சேர்ந்தது? ஜோர்டானை தாக்கினாங்க, அந்த நாடு எந்த மதத்தை சேர்ந்தது? ஈராக்கில் ஓகே, அது கூட நாங்கள் அமெரிக்க தளங்களை தான் தாக்கினோம்னு சொன்னாங்க, ஆனால் அது பொய். அவர்கள் பல இடங்களை தாக்கினார்கள். அதில் சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருந்தன, ஆயில் ரிஃபைனரிஸ் இருந்துச்சு, இது விமான நிலையங்கள் இருந்தன, இப்படி பல இடங்களை அவங்க தாக்கினாங்க. அதெல்லாம் எந்த நாடுகள்? அதெல்லாம் முஸ்லீம் நாடுகள். அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் நாடு பாதிப்பில் இருக்கும் பொழுது நீங்கள்லாம் முஸ்லீம் நாடுகளாகிய நீங்களெல்லாம் எங்களுக்கு உதவவில்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்கன்னா, மலேசியா வாயே திறக்கலை, இந்தோனேஷியா வாயே திறக்கலை, அல்பேனியா அல்லது பால்டிக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பாஸ்னியா ஹெர்சகோவினா இந்த மாதிரியான நாடுகள்லாம் எடுத்துக்கோங்க, இங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன மொராக்கோ, டுனீஷியா, இவங்கெல்லாம் வாயே திறக்கலை. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த நாடுகளுக்கு? முதல்ல இஸ்லாமிய புரட்சி அப்படின்னு சொல்லி ஈரான் வந்ததிலிருந்து அவர்கள் இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பயம்தான் உண்டாக்கினாங்க. இன்ஃபேக்ட் இந்த புரட்சி மூலமாக கொமேனி 1979 ஈரானில் ஆட்சியை பிடித்த பிறகு இதே பிரச்சனையை நம்ம நாட்டுக்கு கொண்டு ஏழரை கிளப்பி விட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் தான் சுற்றி இருக்கக்கூடிய பேசிக்கலி மானார்கிஸ்,
ஒரு அரச வம்சம் போன்று ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு பயம்தான் இருந்துச்சு. இவங்க உருவாக்கின ஒரே விஷயம் என்னன்னா, ஹமாஸ் என்னும் தீவிரவாத இயக்கம், ஹிஸ்புல்லா என்னும் தீவிரவாத இயக்கம், ஹவுத்திகள் என்னும் ஒரு தீவிரவாத இயக்கம். அவர்களுக்கு வேண்டிய அளவுக்கு பணம், ஆயுதம் எல்லாம் கொடுத்து சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பேரழிவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இவங்களை பார்த்து இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் வந்து நிற்கணும் அப்படின்னா அது எங்கிருந்து நடக்கும்? நடப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. அதுவும் இன்றைக்கு நிலையில் உன்னால எங்களுக்கு பிரச்சனை தான், நீ ஒழிஞ்சா எங்களுக்கு நிம்மதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் தான் இருக்காங்க. பாகிஸ்தான் எதையாவது பேச முடியுமா? பங்களாதேஷ் ஏதாவது பேசியிருக்கிறதா? பாகிஸ்தான் சவுதி அரேபியாவோடு ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. அவங்க ஏதாவது ஈரானுக்கு ஆதரவாக பேசினா சவுதி அரேபியா கூப்பிட்டு 4 மொத்து அனுப்பிடும். அதனால வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக தான் பேசணும். நீங்களும் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், அவர்களும் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் சண்டை போடலாமா அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த முஸ்லீம் கார்டு அப்படிங்கிறத அவர்கள் பயன்படுத்தவே முடியாது. அதுதான் நிலை. ஸோ இந்த நிலையில் வந்து ஈரானுக்கு நண்பர்கள் என்று யாரும் இல்லை. இது அறமா அப்படின்னா அது வேற விஷயம். இன்றைக்கு ஒரு சரியான வழிமுறை இவர்கள் கண்ணில் இருக்கிறது என்றால், இவர்கள் கண்முன் இருப்பது என்னவென்றால், பேசாமல் சரண்டர் ஆகிறது மட்டும்தான் வழி. இல்லாவிட்டால் அவர்கள் தங்கள் மக்கள் மீதே பேரழிவை சுமத்துவார்கள். இன்னும் பல தலைவர்கள் கொல்லப்படுவார்கள். இன்னும் பெரும் அழிவுக்கு பிறகு இதே தான் நடக்கப் போகுது. அவர்கள் கிட்டத்தட்ட தங்களுடைய நாட்டை அமெரிக்க, இஸ்ரேலுக்கு அடகு வைக்க வேண்டியிருக்கும். அதற்கு கொஞ்சம் நியாயமாகவாவது இன்றைக்கே பின்வாங்கி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கோரி ரொம்ப மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்காம, நம்ம வந்த பாதை கொஞ்சம் பிரச்சனையானது, இன்றைக்கு நமக்கு நம் மீதான தாக்குதல் நியாயமற்றது தான் என்றாலும் கூட நாம் வந்து இந்த நியூக்ளியர் விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது. பிற நாடுகளில் இஸ்லாமிய புரட்சியை எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்வேன் என்று சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளிலெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், நம்முடைய முன்னேற்றம் என்பதை நோக்கி நகர வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய தேவை. அதை செய்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம். பட் இன்றைய தேதியில் வந்து இந்த தொடர் கொலைகள் அவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் தேடி கொடுத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். மேலும் இது குறித்து நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்போம். பத்ரி சேஷாத்ரி, கிழக்கு நியூஸ்.